நண்பர்களே, நம்ம நாக்குப்பூச்சி தோண்ட வந்ததும் நாக்குப்பூச்சியை கடிக்கல. கஷ்டப்பட்டு தோண்டிக்குதோம். இப்பதான் ஒரு நாக்குப்பூச்சி கடிச்சுக்குது. ஓ கையில ஓ பெருசாக கடித்து விட்டுக்குது. நாக்குப்பூச்சி ஓவராக இருக்குது. இப்போ நம்ம போட்டுடலாம். பாருங்க ப்ரோ, அங்க பேசல, இங்க வந்து புடியாந்து பேசுறது. இன்னொன்னுங்க, நாக்குப்பூச்சி கடி கடி நண்பர்களே, நீங்க பாத்துருக்கீங்க. நம்மளுக்குள்ள 75% வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க வந்து எங்க ஊர்ல இருக்க ஏரி வச்சு வந்து மீன் பிடிச்சி சமைச்சு சாப்பிட போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இங்க வந்து தூண்டில் மட்டும் தான் நம்ம பிடிக்க போறோம். ஏன்னா வந்து கீழே போனா முள்ளுலாம் நிறைய இருக்கிறதுனால வலையும் கீஞ்சிரும், காலும் அதனால தூண்டிலாம் கொம்பு தூண்டி முள். ஐய் முள்ளு நம்பர்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடிக்க வந்து தூண்டில் தேவைனால தூண்டில்லாம் எல்லாம் கரெக்டா வச்சிருக்கோம் நாங்க. ஏரியிலே, அதாவது நம்ம ஊர்ல இருக்க ஏரியிலேயே மீன் பிடிச்சி சமைச்சு சாப்பிட போறோம். மீன் பிடிக்க வந்து நாங்க வந்து தூண்டில் யூஸ் பண்றோம். பாருங்க தூண்டில், அப்புறம் நரம்பு இருக்கு. நம்ம வந்து இன்னைக்கு அருமையா அப்படியே தூண்டில் போட்டு மீன் பிடிச்சி இன்னைக்கு அருமையா அப்படியே சாப்பிட்டு ருசிச்சு உங்களுக்கு காமிக்க போறோம். நீங்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பக்கத்துல இருக்க பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நாங்க போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்க வந்து 75% வந்து நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மை சேனல். சரிப்பாங்க, எப்படி மீன் பிடிச்சி சாப்பிட்றோன்னு பார்த்துக்கலாம். தூண்டி முள் ரெடி பண்ணியாச்சு, நாக்குப்பூச்சும் கவுத்தாச்சு. இப்போ போடணும். இது கொம்பு வேணும், கொம்புடா. கொம்புடா, கொம்பு இருந்தது தானே. 3 முள்ளுக்குது ததுல. இதுக்கு ஒரு கொம்பத்தடா. தூண்டி முள்ளும் ரெடி பண்ணியாச்சு, மண் புழுவும் போட்டாச்சு. மீன் கடிக்குதா இல்லையான்னு பார்ப்போம் வாங்க. தல்றாதி. போட்டுது முன்னாதான் ஆகுது, மீன் இன்னும் மாட்டல. மாட்டணும்னே இருக்கிறோம். கடைசின்றது பாருங்க, தெரியுதா? ஜஸ்ட் மிஸ்ட் கடைசின்றது. ஏன்டா அதான் தூக்கணும். இது மூலமாச்சு
நாங்க ரொம்ப நேரம் பார்த்தோம். மீன் இப்பதான் தூண்டில் முள்ள சீண்டுது. சீண்டுது தூக்க போதும். இப்ப சீண்டுது தூக்க போறோம். மீன் நல்லா பாருங்க, இது பெரிய ஜிலேபி. நாங்க இன்னைக்கு இது சமைச்சு நல்லா ஒரு புடி புடிச்சு சாப்பிட போறோம். நீங்களும் பாருங்க, சூப்பரா இருக்கும். மீனை தூண்டில் இருந்து கழட்டிடலாம். பாருங்க மீன் இதுதான். இந்த மீன் எப்படி காட்டினா திருப்பி வச்சேன். நான் எங்க பிடிச்சிருந்தேன். ஜிலேபி உயிரோட இருக்குது. பாருங்க நண்பர்களே, இது நம்ம சமைச்சு சாப்பிட போறோம். நண்பர்களே பார்த்துக்கோங்க. மீன் மாட்டிக்கிச்சு. ஜிலேபி மாட்டிக்கிச்சு. இது வந்து டேஸ்டா இருக்கும். நாங்க இது சமைச்சு கூட சாப்பிட போறோம். நீங்களும் பாருங்க. தண்ணி ஊற்றி மீன் முள்ளு வந்து எத்தாச்சு போட்டுக்கலாம். 3 மீன் மாட்டிருக்கு நண்பர்களே. மாட்டிருக்கு. இந்த பாருங்க கொரோ நண்பர்களே பார்த்துக்கோங்க. சூப்பரா இருக்கு. துள்ளுது. நம்ம வந்து இப்போ சாப்பிட போறோம். சின்னதா மாட்டிருக்கு. இந்த பாருங்க நண்பர்களே,